ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் சாப்டர் 158 பார்க்க போகிறோம். அந்த 158 நேம் என்னன்னா ஆல் டைம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எடுத்ததுமே நம்ம இசாகியை காமிக்கிறாங்க. இசாகியோட எங்கே இருக்காருன்னா கைனட்டிக் விஷன் ட்ரைனிங்கில் இருக்காங்க. அவர் எதில் ஸ்பெஷாலிட்டினா கைனட்டிக் விஷன், அதாவது ஒரு ஃபுல் ப்ளே ஸ்டேடியமே என்ன நடக்க போதும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவார், யார் எங்கே பால் வந்து பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது தாங்க அது கைனட்டிக் விஷன் சொல்கிறது. அந்த எபிலிட்டி மூலமாக தனியாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொன்று வந்து அவர் பொசிஷனு, அட்டாக்கு கான்சியஸு அப்படின்னு சொல்லி அவர் எபிலிட்டியை பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் எபிலிட்டியை பார்த்துட்டே இருக்கும்போது இதோட 10 நாள் முடியுதுங்க. அதாவது ஜெர்மனோட டைம் எடுத்து அந்த 10 நாள் ட்ரைனிங்கில் வந்து என்னென்னா இசாகி வந்து 21லேருந்து 17க்கு போயிட்டார். 17 போட்டது அப்பா கடைசியாக முன்னோட ஃபஸ்ட்டு மேட்சை விட இப்போ வந்து வெறும் 10 நாளில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன், எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நோயலோட டிசைன் ட்ரைனிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்து வருது, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா டாப்பு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கார். ஈச் டைமும் வந்து இந்த ரேங்கிங் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு வந்து நிறைய பயமாகவும் இருக்குது, அதே மாதிரி நிறைய நம்பிக்கையாகவும் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த ரேங்க் ஏற்றதும் கொஞ்சம் எனக்கு லிட்டில் பிட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மொத்தம் இந்த பேட்டில் ஃபீல்ட்லேயே மொத்தம் டாப் 11க்கு மொத்தம் தான் இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டாப் 11ல் இன்னும் நம்ம இசாகி வரலை, ஆனால் எப்போ போகிறதா தெரியல. போனதாக அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி உள்ளே பூந்து விளையாடுவார். அப்படி விளையாட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னா டீமோட வந்து பால் பாஸிங்கு அப்புறம் த்ரோயிங்கு அப்படின்ற மாதிரி போகிற நம்ம இசாகியும் நம்ம கேசரும் டோட்டு அதை கிட்ட வந்து பால் சேசிங் பண்ணுறாங்க. அப்படி பால் சேசிங் பண்ணும்போது முள்நிலையில் நம்ம கேசர் வந்து அசால்ட்டாக வந்து பால் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு அழகாக போகிறாரு. இன்னும் அவங்க கிட்ட கூட என்னால் நெருங்கிலே ஒரு நார்மல் பால் அவங்க கிட்டேருந்து கூட என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் ஜெர்மன் விங் 4 ரூம் காமிக்கிறாங்க. அதாங்க ஜெர்மன் டீமில் இருக்க 4 ரூம் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தனித்தனி ரூம் ப்ளூ லாக் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்காங்க. அதில் வந்து இன்னொருத்தர் கெனியோவை காமிக்கிறாங்க. கெனியோ, நீ வந்து எதாவது என்கிட்ட சொல்ல விரும்பியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நம்ம குனியாமியை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு தோணுதுன்ற மாதிரி. குனியாமியோட ஸ்கோர் என்னென்னா ஷூட்டிங் ஸ்கோர் வந்து எஸ்ஸு, அஃபென்ஸு எஸ் கிளாஸ் இருக்கார், ஸ்பீடும் ஏ கிளாஸில் இருக்கார், டோட்டல் ஸ்கோரே வந்து குமுலேட்டிவ் ஸ்கோர் வந்து ஏப்பா. அவன் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஸ்கை ராக்கெட்டு, அப்படியே இங்கேருந்து நிலாக்கே ராக்கெட் விட்ட மாதிரி ரொம்ப ஹையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? நான் விசாகி ஒரு மாதிரி கேட்கும்போது இதுதான்ப்பா வந்து டேட்டா பேஸு, அதாவது குனிகாமியோட டேட்டாவை வந்து நம்ம யாரை வேணால் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே டீம் நம்பர்ஸோட பிளேயரோட திறமையை யார் வேணால் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இதுதான் அந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாரு. அவர் பேர் ரெஞ்சி குரானா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் காமிக்கிறாரு, இதான்ப்பா அவனோட லிஸ்ட்டு பாருப்பா, இது வந்து எல்லோரோட பிளேயரோட செல்ஃப் அனலைஸ் கூட இங்கே பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது அவர் டோட்டலாகவே 100க்கு 76 பாயிண்டில் இருக்கார். அதாவது பி ரேங்க்கு. அவருக்கு எதுனா ஷூட்டிங்கில் 77, அஃபென்ஸில் 87, அப்புறம் ஸ்பீடில் 75, டிஃபென்ஸில் 72, பாசிங்கில் 69. இல்லை ஹையஸ்ட் ரொம்ப லோவாக எதில் இருக்கான்னா ட்ரிப்ளிங்கில் தான் கொஞ்சம் பின்வாங்குறாரு. ட்ரிப்ளிங்கில் வந்து சின்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. அப்புறம் அவரோட ஸ்பெஷல் திறமையை வந்து கைனட்டிக் விஷன், அதாவது ஃபுல் ஸ்டேடியமையும் அப்சர்வ் பண்ணி யார் எங்கே பாஸ் பண்ணுவாங்க, என்ன ஷூட்டு டைரெக்ஷன் வரும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். அவரோட பாயிண்ட்ஸ் என்னென்னா 94 காமிச்சிருக்காங்க. என்னோடய பெஸ்ட்டே வந்து எனக்கு கைனட்டிக் விஷன் தான், மற்றதெல்லாம் சொல்லிக்கிற அளவு பெருசாக எதுவுமே இல்லையே. அப்புறம் என் பவர் லாங் பாஸ்லாம் பார்த்தா 72, அப்புறம் 63 இருக்குது, இதெல்லாம் பத்தாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படியாவது வந்து என்னோடய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நான் நோலாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்க போகிறாரு. எங்கேப்பா போகிறா அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது போய் இங்கே இருக்க ஜெர்மன் மாஸ்டரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஜெர்மன் மாஸ்டர் தான், வேறு யாரும் இல்லைங்க, அதான் நோலா. அவர் வந்து கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துட்டு மற்ற பிளேயர்ஸோட லிஸ்ட்டில் எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ நோலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வராரு. வந்ததும் வந்து ஒன்றும் இல்லை, எப்படி என் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக வந்து கேட்குறோம். என்னப்பா தம்பி என்ன வேணுன்ற மாதிரி திரும்பி தான் பார்க்குறாங்க. நான் வந்து வின் பண்ணணும், யாருக்கு எதிரானா கேசியருக்கு எதிராக அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்ப்பா உன் ட்ரைனிங்கில் வந்து உனக்கு விருப்பம் இல்லையா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் கேட்டதோடு இல்லாமல் உன்னோட வெப்பன் என்ன அப்படின்னு கேட்கும்போது மை டேரக்ட் ஷாட், அதாவது டேரக்ட் ஷாட்டு, இங்கே கோல் போடுறது தான், மித்தபடி சொல்லிக்கிறாரு, எங்கள் ஸ்பெஷலிட்டி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கெல்லாம் என்ன தேவை, உங்கள் வெப்பனுக்கு என்னென்ன தேவைப்பான்ற மாதிரி என்னென்னா சயின்டிஃபிக்காக கேட்குறாரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போகணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன தேவை, என்ன ப்ரொசீஜருன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன தேவைன்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து என்னென்னா, அதாவது அங்கே இருக்க பிளேயர்ஸை வந்து நான் எனிமி மாதிரி, அதாவது எனிமியாக கன்சிடர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ
அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய திறமையை மாற்றிக்கிட்டு அந்த கோல் அவங்ககிட்ட வாங்கி நான் வந்து சேலஞ்ச் பண்ணி நான் கோல் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அந்த எபிலிட்டி வர்றதுக்கு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன வாட்ஸ்றாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலன்னு கேட்கும்போது, எல்லாரு பேருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குப்பா. அதாவது என்ன கேட்குறாருன்னா, உன் திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கும்போது அவர் ரொம்ப சைலண்ட் ஆகுறாரு. சரி, உன் திறமையை வச்சு என்னால் உன்னை ஜெயிக்க முடியுமான்னு இந்த கேட்கும்போது அது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உன் லாஜிக்கே தப்பாக இருந்துச்சுன்னா உன்னால் மேட்சே ஜெயிக்க முடியாதுப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து பண்ண ட்ரைனிங்கில் இது தான் உன்னோட கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து உண்மையிலே செல்ஃப் டவுட் படுறது, ட்ரைனிங்கில் வந்து சந்தேகப்படுறதுலாம் கண்டிப்பாக ஒரு மென்டல் பிளாக்கு. அதுக்கு மாதிரி உன்னால் முன்னேற முடியாது. உன்னை நீயே கொஷின் பண்ணுனா இந்த மாதிரி ஆளுங்க தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ணவே மாட்டேன் என் டீம்லன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நான் எதில் அதாவது எதில் நான் முன்னேறாமல் இருக்காது என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு திங்கே வந்து காலையில் எழுந்தது நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரிவைஸ் யுவர் த்ரூ ஏ ப்ராசஸ் டிட் நாட். காலையில் எழுந்ததும் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எழுந்துச்சி யோசிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவர் ஒரு ஃபிலாசபி மாதிரி ஒன்று சொல்கிறார். காலையில் எழுந்ததுமே நீ என்ன பண்ணுறனா, வேர்ல்டு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர் ஆகணும்னா என்ன பண்ணணும், உனக்கு உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அது எவ்ரி மினிட்ஸ் எவ்ரி செகண்ட் வந்து காலையில் பண்ணி பாருப்பா. அப்படி கண்டிப்பாக பண்ணனா உன் டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணனா நீ தான் பெஸ்ட்டாக வருவ. இதுதான் என்னோடய லாஜிக்கு. இது இருந்தால் யாரை வேணால் நீ டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது அவர் பூஸ்டப் பண்ணுறாரு. இது என்னோடய ஃபிலாசபி. உனக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது காலையில் தினமும் ஒரு 2 நிமிஷம் எவ்ரி செகண்ட் காலையில் எழுந்ததுமே உனக்கு என்ன வருமோ அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தென் லேட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சதும் வந்து நம்ம ஜெர்மன் டீமு, அதுக்கப்புறம் இன்னொரு டீமு காமிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சுலேருந்து யாரோ ஃப்ரெஞ்சு இல்லை ஸ்பெயின்லேருந்து நம்ம பச்சிரா டீம் வருது. பச்சிரா வந்ததும் அடேங்கப்பா பச்சிரா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா, உன்னை இந்த ஸ்டேஜில் பார்ப்போன்னு எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னதோடு இல்லாமல் ஃபேஸ் ஆஃப் வைக்கிறாங்க. நம்ம பச்சிராவுக்கும் கேசியருக்கும் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி. கிக் ஆஃப் ஆகுறதா நம்ம விஸ்வாக்கி வந்து பின்னாடி கான் ஏ சேம் ஸ்டேஜ் ஆல்சோ யூ, உன்ன மாதிரி தான் நானும் இருக்கேன், உன்னை பீட் பண்ணி உன்னோட எல்லா பார்த்தையும் டிவோர் பண்ணி நான் அதுக்கு மேலே வருவேன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் காமிக்கிறாங்க. பச்சிரா விசேஷ் கேசியர்னு சொல்லி. அவ்வளோதான் கைஸ். இனியோட இந்த சாப்டர் முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம். பை காய்ஸ். Audio Jungle.